ராமர் மனைவி சீதை வனத்துல இருக்கும்போது ராவணன் கடத்திட்டு போயிருப்பார். அப்போது சீதையை ராவணனிடமிருந்து மீட்க ஆஞ்சநேயர் பல உதவிகளை செய்தார்னே எல்லாருக்குமே தெரியும். ராமர் சீதையை மீட்ட பின் சீதையுடன் அயோத்தி செல்கிறார். பின் அயோத்தியில் 11,000 ஆண்டுகள் ஆட்சி செய்கிறார் ராமர். அயோத்தி பிரஜைகள் சீதை 5 ஆண்டு ராவணனிடம் சிறை இருந்ததை தவறாக புரிதலில் தப்பாக பேச ஆரம்பிக்கின்றனர். பிரஜைகளின் பேச்சுகள் ராமர் காதில் சென்றடைகின்றது. இவற்றால் ராமர் சீதையின் மேல் சந்தேகம் கொள்கிறார். சந்தேகம் காரணமாக சீதையை ராமர் நாடு கடத்துகின்றார். அப்போது சீதைக்கு துணையாக ஆஞ்சநேயர் 10 வயது பாலகன் வடிவில் சீதையுடன் சென்று சீதைக்கு உதவி செய்கிறார். அனுமன் சீதையை வால்மீகி ஆசிரமத்திற்கு அழைத்து செல்கிறார். வால்மீகி ஆசிரமத்தில் சீதை தங்கி இருந்துள்ளார். சீதைக்கு துணையாக அனுமன் உறுதுணையாகவே இருந்துள்ளார். வால்மீகி ஆசிரமத்தில் சீதை லவன் மற்றும் குஷன் என்ற 2 குழந்தைகளை பெற்றெடுத்துள்ளார். இருவரும் ஆஞ்சநேயர் வழிகாட்டுதலின்படி வளர்க்கப்பட்டார்கள். ஒருமுறை ராமபிரான் அஸ்வமேத யாகம் செய்யும் போது யாக குதிரை பல நாடுகளுக்கு